வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட 11 சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட் ஆஃப் லெவல் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கவுன்சிலிங் நமக்கு ரிசல்ட் வெளியில் வர்றப்போவும் இப்போ நமக்கு 3rd ரவுண்ட் அலாட்மெண்ட் முடிஞ்சு 26th பார்த்தீங்கன்னா அகடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு நேற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் சப்மிஷனும் முடிச்சிட்டாங்க. இப்போ இதை தாண்டி அடுத்த ரவுண்ட் அலாட்மெண்ட் வருமா, ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் இந்த ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. ட்ரெஸ் கோட் சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு தரேன், சரிங்களா? ஸோ ரிமைனிங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. இதை பற்றிலாம் பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஒன், இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்க விஷயத்தை பார்த்துடலாம். இளமறிவியல் மாணவர் சேர்க்கையில் அகடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 7.5% அகடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 171 வேக்கன்சி வந்து இன்னும் இருக்குது. சரியா? 7.5%ல் 171 வேக்கன்சி வந்து இருக்குது. இந்த 171 வேக்கன்சிக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் 30ஆம் தேதி நடக்க போகுது. நேரடியாக TNAUக்கு வர சொல்லி கவுன்சிலிங்கை முடிச்சு அப்போவே சீட் அலாட்மெண்ட்டை கொடுத்துட போகிறாங்க. ஸோ 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அண்ணா அரங்கத்துக்கு நேரடியாக போயிடுறீங்க. யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து என்ன அனுப்பிட்டாங்க, மெயில் வந்து அந்த கன்சர்ன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் மெயில் வந்து சென்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட மெயின் திங். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நேற்றுக்கு ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு TNAU பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு மறுபடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சப்மிஷன் நடந்தது. சார் இதில் இன்னும் வேக்கன்சி இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வேக்கன்சி இன்னும் நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வேக்கன்சி கிட்ட இருக்கிற மாதிரி தகவல் நமக்கு இருக்குது. நியர்பை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 700லேருந்து 800 கம்பல்சரியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த வேக்கன்சி எல்லாம் எங்கே சார் மாறும்னா, இன்னும் ஒரு ரவுண்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. TNGFU பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து வேக்கன்சி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வேக்கன்சி எல்லாத்தையும் இன்னைக்கு ஃபில் பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டி ஃபில் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜில் இருந்த 1 or 2 சீட்ஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிடெக் ப்ரோக்ராம்ஸும் இந்த BBA ப்ரோக்ராம்ஸில் மட்டும் 1 or 2 வேக்கன்சி இருக்கிற மாதிரி தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்க தகவல்கள் இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வேக்கன்சி இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த ரவுண்டில் உங்களுக்கு அலாட்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு 4th ரவுண்ட் அலாட்மெண்ட் வருமானு கேட்டிருந்தீங்க. 4th ரவுண்ட் அலாட்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த 4th ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்த உடனே உங்களுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வரும். அதாவது ரவுண்ட் 1ல் சீட் எடுத்தவங்க, ரவுண்ட் 2ல் சீட் எடுத்தவங்க எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இதை தாண்டி உங்களுக்கான ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வரும். அந்த ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டரை எடுத்துக்கிட்டு தான் என்னைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அந்த காலேஜ் ஓப்பனிங் டே அன்னைக்கு போகணும். சார் என்னென்ன டீட்டெயில்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மெயின் திங், உங்களுக்கான ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ப்ளஸ் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் TNAUல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அங்கே கொடுத்தப்போ ஒரு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது போனஃபைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இங்கே தான் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த போனஃபைட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதை தாண்டி நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ரிமைனிங் ஃபீஸை இப்போ 20,000 வந்து அட்மிஷன் அமௌண்ட்டாக நீங்கள் கட்டியிருப்பீங்க. இதுலேயுமே நிறைய பேர் வந்து சார் நான் சீட்டை வந்து உடனே வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த 20,000 அமௌண்ட்டை வந்து திரும்ப கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக திரும்ப கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் நேரடியாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே இருக்கிற அந்த பில்லிங் ஃபார்மை, நான் பில்லிங் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு, அதாவது இந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் டீட்டெயிலாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து அதை கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உடனே வாங்கிக்கலாம். அதில் தொந்தரவு இருக்காது. ஆனால் அந்த 20,000 அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். சரிங்களா? ஸோ சீட் அலாட்மெண்ட் எடுத்தவங்க நீங்கள் ரிமைனிங் ஃபஸ்ட் செமஸ்டரோட ஃபீஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது கம்மியாக இருக்கும். இதுவே ப்ரைவேட்டில் அஃபிலியேட்டடில் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸை தாண்டி அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட்டில் சீட் அலாட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா உங்களை த்ரூ காலேஜ்லேருந்தே அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணும்போதே ஃபுல் டீட்டெயிலும் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்களே காண்டாக்ட் பண்ணி கேட்டுருங்க. சரிங்களா? டே 1ல் நாங்கள் வரும்போது இந்த இனாக்ரேஷன் ப்ரோக்ராம் டைம்லேயே நாங்கள் ரிமைனிங் ஃபீஸ் கட்டணுமா, இல்லை அதுக்கான டைமிங் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக கேட்டுக்கோங்க. ஆனால் நம்ம காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்குமான ஃபீஸையும் நாம் கட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? ரெண்டுக்குமான ஃபீஸ் வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டலுக்கு உங்களுக்கு 5,000 வந்து காஸ்ட் அண்ட் மணி டெபாசிட்டாக வாங்கிக்குவாங்க. இதை தாண்டி ஃபார் மந்த்லியும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஹாஸ்டல் சம்மந்தமான டீட்டெயிலும் ட்ரெஸ் கோடு சம்மந்தமான டீட்டெயிலும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். ஸோ இப்போ வரைக்கும் திரும்பவும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அடுத்த ரவுண்ட் அலாட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் அது மண்டே டியூஸ்டேயில் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது முடித்த உடனே உங்களுக்கு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்துடும். இது
இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷன் வரும். ஸோ கட் ஆஃப் லெவலுங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ பிசிஎல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட் ஆஃப் லெவல் கம்மியாயிடுச்சு. எஸ்சிஏ, எம்பிசி அண்ட் டிஎன்சிலாம் 150 லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ கட் ஆஃப் லெவல் கண்டிப்பாக இன்னும் கம்மியாகும். ஸ்பாட் அட்மிஷனில் மேக்ஸிமம் கலந்துக்கிற எல்லாருக்குமே சீட்டுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ யாரும் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பிக்கையை தளர விட்ட வேண்டாம். ஸோ உங்களுக்கான சீட் அக்ரி சீட்டுங்கிறது கட்டாயமாக கிடைச்சிரும். இன்னும் அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.